காடுவெட்டி குருவின் மகள் விருத்தாம்பிகைக்கு திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கணக்கெடுப்பு எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்லி அறிவிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. போன தடவை பிஜேபியில போய் காசு வாங்கிட்டு போய் நின்னீங்க. இப்ப விஜய் உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போய் இவங்களை நிக்க வைக்கிறீங்க. இதுதான் நீங்க செய்யற கட்சிக்குன்னு செய்யறது இது ஒண்ணுதான் செய்யறீங்க. நாங்க இந்த வாட்டி எல்லாமே கிராமமா போய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பா அன்புமணி அவர்களை தோக்கடிக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமாவே இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் டெபாசிட் காலியாக வைப்போம் கண்டிப்பா. அன்புமணி அவர்கள் தான் உங்க தந்தையை சூழ்ச்சி செய்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய தம்பி அனலரசன் பாமகவிற்கு ஆதரவா பாமக நிற்கக்கூடிய தொகுதிகள் விருதாச்சலமா இருக்கட்டும், ஜெயங்கொண்டமா இருக்கட்டும், அந்த தொகுதிகள்லாம் இறங்கி ஆதரவா பாமகவுடைய துண்டோட பிரச்சாரம் பண்றாரு. எது நான் என்ன சொல்றேன்னா, ஆமா பாமகல இருந்து எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு, வர சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்க எனக்கு மனசு ஒத்துக்கல. என்னோட தந்தையை கொண்டாங்க. 48 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது. என் தம்பி கனல் கிடையாது, நாங்க தான் இருந்தோம். அங்க எவ்வளவு பிரச்சனை கொடுமை நடந்துச்சுன்னு கண் கூட நாங்க இருந்து பார்த்தோம். அன்புமணி அவர்களே ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வருது எங்க அப்பாக்கு, அடுத்த டைம் ஹார்ட் அட்டாக் வந்தா விட்டுருங்க, முடிஞ்சா போது செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் அவர் சொன்னாரு. அவரோட குடும்பத்துக்கோ அவரோட மகளுக்கோ அவரோட மனைவிக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் விட்டுருவாங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் கண் கூட இருந்து பார்த்தேன். அது கண்ணலோட விருப்பம். அவங்க கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க போல. நாங்க எங்களையும் அழைப்பு கொடுத்தாங்க, நாங்க போல. அது அவங்களதான் நீங்க கேட்கணும். எங்களால அதை ஏத்துக்க முடியல. அவரு எப்படி போனாரும் தெரியல. அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவரு போயிட்டாரு. அது எங்களாலையும் மறக்க முடியல. துரோகத்துக்கு நாங்க துணை போக மாட்டோங்க, அவ்வளவுதாங்க. அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகம் எங்க அப்பா மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு மட்டும் செய்யல. அவர் நீங்க ஒரு குடும்பம் தனித்தனியா இருக்கிறீங்களா? தனித்தனி அணியா எப்படி பாமக எப்படி 2 அணியா இருக்கோ அதே மாதிரி அப்படி இல்ல. குடும்பமா தனித்தனி அணி நாங்க சொல்ல வரல. நான் தான் சொல்றேன், எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு. என்னால அதை ஏத்துக்கிட்டு போக முடியல. என்னோட அப்பாவுக்கு துரோகம் நடந்துச்சு, அதை என்னால ஏத்துக்கிட்டு கண்டிப்பா என்னால போக முடியாது. அவரு போயிட்டாரு. அதை நீங்க அவங்களதான் கேட்கணும். மக்களுக்காக அன்புமணி ராமதாஸ் எதுவுமே செய்யல.